நம்ம வீட்டில் குறையாம நிறைவா என்னென்ன பொருள்லாம் இருக்கணும்? ஒரு 8 பொருள் சொல்லுங்க பாய். இயற்கையாக வர வேண்டியது. அப்போ இயற்கைனா கடவுள் உங்களுக்காக படைக்கிறது. மனுஷனை படைச்சிட்டாரு, அந்த மனுஷனை உணர்றதுக்கு உணவு, அந்த உணவு படைச்சது இறைவன். அப்போ அந்த உணவை நம்ம எப்படி பத்திரம் படுத்தணுமோ அப்படி பத்திரம் படுத்துனீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு கையில் தங்கும். 8 விஷயத்த மட்டுமே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணிங்கன்னா சொல்ல வர கருத்து என்னன்னா, நம்ம உணவுற பொருளில் தனித்தனியாக சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாமே உணவுற பொருள் மட்டும் வீட்டில் நிறைஞ்சி இருக்க 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 வருமானமும் பெருகும். வருமானம் வரும், வந்தாலும் வீட்டில் தங்கும். எது கேட்டாலும் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னீங்கன்னா எல்லாமே போயிடும். மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் நிறைய பெண்கள் கேட்கக்கூடிய ஒரு டாபிக்னு சொல்லலாம். நம்ம வீட்டுல குறையாம நிறைவா என்னென்ன பொருள்லாம் இருக்கணும்? ஒரு 8 பொருள் சொல்லுங்க பாய். நல்ல விஷயம் கேட்டீங்க. நிறைய பெண்கள் அதை செய்யறதே இல்லையே. வீடுல கேட்கறாங்க தவிர யாரும் செய்யறது இல்லையே. நீங்க சொன்னா நிச்சயமா செய்வாங்க பாய். நான் சொல்கிறது அனைத்துமே பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்கிறதுக்காக சொல்கிறது கிடையாது. நான் ஆல்ரெடி கடை பிடிச்சிட்டு இருக்கேன், அதனால தான் நல்லாவும் இருக்கேன், சொல்கிற இடத்துல இருக்கேன். புரியுதுங்களா? இதை நான் சொன்னது அவங்க கேட்டு அவங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க 4 பேருக்கு சொல்கிற இடத்துல அவங்க வரலாம். புரியுதுங்களா? எதுக்காக சொல்கிறோம், என்ன சொல்கிறோம் முக்கியமான விஷயம். இந்த நல்ல உள்ளத்தோட எது சொன்னாலும் மக்கள், ஆனால் சில மக்கள் அதை ஏற்று பண்ணுறாங்க, சில பேர் அதை பெருசாக ஏற்றுக்க மாட்டுறாங்க. இப்போ கேட்டால் இந்த ஜென்ரேஷனில் இதெல்லாம் இருக்கா? எல்லாமே இருக்குது, எதுவுமே மாறலை. மனுஷன்தான் மாற்றிக்கிட்டான். என்ன சொல்றது, கட்டவரில் தெரியாத துணி இப்போ முட்டி தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு. கட்டவரில் மறைஞ்சிருக்கும், அப்போ போட்டு துணிலாம். இப்போ என்னன்னா முட்டி தெரிகிற அளவுக்கு இருக்குது. ஒன்று அந்த நல்லா வருது. எனக்கு என்னத்தை சொல்கிறது, எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. சரி, இப்போ நீங்கள் கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் அதிர்ஷ்டம், வருமானம், மன நிம்மதி, சரிங்களா, ஒரு சந்தோஷம், ஒரு சுபக்ஷம், ஒரு லக்ஷ்மி, இது எல்லாமே பர்க்கத்து. லக்ஷ்மி தான் பர்க்கத்து. இது எதுவுமே குறையாமல் இருக்கணும், எப்போவுமே நல்லா இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும். அப்படின்னா இதில் முக்கியமான பொருள் இவ்வளோ நம்மளுக்கு இருக்கணும்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழுவுறது, சாமி கும்பிட்றது, சர்ச்சுக்கு போகிறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, கிச்சனை சுத்தம், இதெல்லாம் ஒரு வகைகள். நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிறது, வீட்டை சுற்றி பாசிட்டிவாக வச்சுக்கிறதுலாம் வகைகள்னால், நம்ம உணர உணவு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நம்ம குழந்தைக்காகட்டும், நம்மளுக்காகட்டும், நம்ம கணவருக்காகட்டும், மனைவிக்காகட்டும், நம்ம உணவுன்றது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, காசு கொடுத்தா உணவு வாங்கிடலாம், ஆனால் உணவை உருவாக்க முடியாது. நம்மளால் உருவாக்க முடியாது. அரிசி பார்த்திங்கன்னா விவசாயம் விதைச்சா அரிசி வரும், ஆனால் அந்த விவசாயம் வர்றதுக்கு ஒரு பூமி வேணும். அந்த பூமி படைச்சது மேலே ஒருத்தர் இருக்கான் இல்லையா? அந்த விவசாயம் அந்த அரிசியை படைக்கிறதுக்கு ஒரு தண்ணி வேணும், அந்த தண்ணி படைச்சவன மேலே இருக்கான். அதுக்கு ஒரு காற்று வேணும், அதுக்கு ஒரு தன்மை வேணும், ஈரோ பதம் வேணும், அதை படைச்சவன் மேலே இருக்கு. ஸோ அதுதான் பஞ்சபூதம்னு சொல்லுவாங்க. நீர், நெருப்பு, இதெல்லாமே இது எல்லாமே ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட அந்த அன்னத்தை பொருளை இயற்கையாக உருவாகிறது. அன்னம் சாப்பிட்ற பொருள் எல்லாமே நீங்கள் வேணால் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அரிசியிலேருந்து, அந்த பருப்பு வகைகள்லேருந்து, உப்புலேருந்து, சர்க்கரையிலேருந்து, பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையாக வர வேண்டியது. அப்போ இயற்கைனா கடவுள் உங்களுக்காக படைக்கிறது. மனுஷனை படைச்சிட்டாரு, அந்த மனுஷனை உணர்றதுக்கு உணவு, அந்த உணவு படைச்சது இறைவன். அப்போ அந்த உணவை நம்ம எப்படி பத்திரம் படுத்தணுமோ அப்படி பத்திரம் படுத்துனீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு கையில் தங்கும். இதுதான் தெளிவாக சொல்கிறேன். அப்படி ஒரு இறைவன் படைத்த ஒரு உறவில் நம்ம மனுஷன் படைச்சிருக்காரு. மரம், செடி, கொடி மாதிரி உணவறதுக்கு பொருளை படைச்சிருக்காரு. அந்த பொருளை நீங்கள் தக்க வைக்கணும். அது எப்படி நிறையா வைக்கணும், எப்படி குறைவாக வைக்கணும், அது எந்த இடத்துல வைக்கணும், இதெல்லாம் முக்கியம். சும்மா ஏதோ போனோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோம், எல்லாத்துலேயும் வாங்கி பக்கெட்டில் போட்டோம், தூக்கி வண்டியில் போட்டோம், திரும்பி வீட்டில் போட்டோம்லாம் இருந்தீங்கன்னா, எல்லாமே லூஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அது எந்த ஒருமே இருக்காது. இது தான் வாங்கணும், இந்த கிழமை வாங்கணும், இந்த கிழமை செலவு பண்ணணும், இந்த கிழமை இந்த பொருள் வாங்கணும், எல்லாமே சாஸ்திரப்படியே இருக்குது. அதனால தான் அப்போ மகான்கள், ஆசான்கள், சித்தர்கள், ரிஷிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் ஃபாலோ பண்ணதால தான் இந்த டைமில் தான் இது பண்ணணும், இந்த டைமில் பண்ணணுன்ற ஒரு வழிமுறை இருக்காங்க. அந்த மாதிரி உணவுற பொருளை பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் என்றைக்கு வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஒரு 8-7 பொருள் கேட்டிங்க இல்லையா, 8 பொருள் போடலாம். அந்த 8 பொருளை வீட்டில் எது குறையாமல் இருக்கணும்னா, முதல்ல ஒன்று தண்ணி.
தண்ணீர்ன்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் குடத்தில் வைப்பாங்க, கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க ஆரோ வைப்பாங்க, இன்னும் ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க கேன் வாட்டர் லைட்டாக வச்சு குடிப்பாங்க. பட் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஆர்ஓவாக யூஸ் பண்ணாலும் சரி, அதை ஒரு 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 என்ன சொல்ற ஒரு பித்தளை பாத்திரமோ இல்லை ஒரு ஸ்டீல் பாத்திரமோ அதில் சேமிச்சு பண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சு நீங்கள் அதை தான் பயன்படுத்தணும். ஏன்னா ஓடிட்டே இருக்கக்கூடாது, தண்ணி ஒரு இடத்துல நிற்கணும். ஏன்னா தண்ணி வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணாலும் உருவாக்க முடியாத ஒரு பொருள், சரிங்களா? ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா தக்க வைக்கணும் வீட்டில். அதுதான் வந்து பணத்தை தக்க வைக்கிறதுக்கு சமம். அதை தக்க வைக்கணும். ஒன்று, குறையாமல் பார்த்துக்கணும். ரெண்டாவது உப்பு, கல் உப்பு. அந்த கல் உப்பு பார்த்தீங்கன்னா குறைய குறைய வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். தவிர முடிஞ்சிச்சு காலியாச்சுன்னு எந்திரிச்சு நீங்கள் போகக்கூடாது. கை நீட்டி பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கவும் கூடாது, பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் கொடுக்கவும் தேவையில்லை. உப்பு கொடுத்து தான் நட்பு வரப்போகுதுன்னு அவசியம் இல்லை. உப்பு கொடுத்தவங்க காப்பாற்றணும், கரெக்டு. அது சாப்பாடு சாப்பிட்றது வேறு, உப்பாக கொடுக்கறது வேறு, புரியுதுங்களா? ஸோ உப்பு நிறைய வச்சுக்கணும். 2, 3வது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த சமைச்சு சாப்பிட்ற இந்த பருப்பு வகைகள், புரியுதுங்களா? இந்த மஞ்சத்தூள் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் மஞ்சத்தூள் வந்து முக்கியமான ஒரு விஷயம், தனியாகவே சொல்லலாம். மஞ்சத்தூள் வீட்டில் கம்பல்சரி இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. 3, 4வது இந்த பருப்பு வகைகள் கிழங்கு வகைகளுக்கு எந்த ஒரு பருப்பு சாப்பிட்றது அஞ்சலை பெட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்தில் வந்து அஞ்சலை பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வகையான 10 வகையான பாக்ஸ் வச்சு நிறைய எல்லா பொருளும் இருக்கும். எல்லாமே மூலிகையாக பயன்படுத்தின பொருள் தான் நம்ம இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இது சாப்பிடுங்கன்னு சொன்னதே வந்து மகான்கள் தானே, இல்லை நம்ம ஆளுங்க எதை சாப்பிடணும்னு தெரியாமல் தானே சுற்றிட்டு இருந்தாங்க, சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி அந்த பொருளை வந்து தக்க வச்சு பத்திரமா வீட்டில் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ 5. 6வது பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைஞ்சி பால் எப்போவுமே நிறைஞ்சி இருக்கணும். 6வது. 7வது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நிறைஞ்சி தயிரும் வீட்டில் நிறைஞ்சி இருக்கணும், புரியுதுங்களா? 8வது ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ பெரிய விஐபியாக கூட இருந்தாலும் சரி, வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்குன்னு ஒன்று இருக்கணும். என்ன இருக்கணும்? விளக்கு இருக்கணும். ஒரு இந்து சமாஜத்தை பற்றியில் இருக்கீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 85% விளக்கு ஏற்றுவாங்க. பூஜை ரூம் வச்சுருப்பாங்க, சாமி ரூம் வச்சுருப்பாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க. எவ்வளோ நீ ஸ்மார்ட் வேர்ல்டில் கூட இருந்துக்கோ, எவ்வளோ பேர் நீ ஸ்மார்ட்டாக இருந்துக்கோ, ஆனால் வீட்டில் விளக்குன்னு ஒன்று வைக்கணும். அந்த விளக்கு தினசரி நீங்கள் ஏற்றணும். தினசரி வீட்டில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்ற, அது காமாட்சி விளக்கோ இல்லை அகல் விளக்கோ இல்லை உங்கள் ஸ்டைலாக ஏற்றுறீங்களோ, ஆனால் விளக்குன்னு ஒன்று மகரிப்னா சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ விஐபியாக இருந்தாலும் சரி, விளக்குன்னு ஒன்று எரிய அடுத்த நாள் பொழுதுக்கு உங்களுக்கு ஈஸியாக கடந்து போகிறது தான் இந்த விளக்கு. வீட்டுக்கு தெய்வத்தை விளக்கு எதுக்கு ஏற்றுறாங்க? தெய்வம் வீட்டுக்குள்ளே வரணும், பர்க்கத்து வரணும், லக்ஷ்மி வரணும். ஒரு லக்ஷ்மி வந்தால் தான் வீட்டுக்குள்ளே எல்லா விஷயமும் நடக்கும். அதுக்காக தான் விளக்கு ஏற்றும். இந்த விளக்கு ஏற்றுற இந்த எண்ணெய் ஆகட்டும், இந்த சாமிக்கு சாமான இந்த நீங்கள் பயன்படுத்துவீங்க இல்லையா, இந்து சமயத்துக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும். அதில் முக்கியமாக இந்த விளக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறது. இந்த 8 விஷயத்தை மட்டுமே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணிங்கன்னா, சொல்ல வர கருத்து என்னென்னா, நம்ம உணவுற பொருளில் தனித்தனியாக சொல்லியிருக்கேன், ஆனால் எல்லாமே உணவுற பொருள் மட்டும் வீட்டில் நிறைஞ்சி இருக்க வருமானமும் பெருகும். வருமானம் வந்தாலும் வீட்டில் தங்கும். செல்வம் செலட்சமாக இருக்கலாம். என்கிட்ட எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எல்லாமே போயிடும். சிறப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. வீட்டில் நிறைஞ்சு இருக்க வேண்டிய 8 பொருள் என்னென்ன அப்படின்னு சிறப்பான தகவல் பாய். நன்றிம்மா.